வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருடைய ஃபேவரேட்டான மஷ்ரூம் மசாலா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் வந்து செம்பு பாத்திரம். நம்ம செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி குடித்தோம் அப்படின்னா அது பாக்டீரியாவை கொல்லும், அதே மாதிரி அது நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக தரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் 3 லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், வாசனைக்கு இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் போல் நம்ம இதை வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அடுத்து இது வதங்கினதும் நம்ம 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மசாலா நிறையவும் வரும், அதேமாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் நம்மளுடைய மஷ்ரூம் மசாலாவுக்கு டேஸ்ட் தரும். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கட்டும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனையும் போகணும், தக்காளியும் நல்லா வெந்திருக்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சு நம்ம வதக்கிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இருக்குது. அடுத்து இதில் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 300 கிராம் அளவு மஷ்ரூம் சேர்க்குறேன். மஷ்ரூமை இது மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மஷ்ரூமை ஒரு 5 நிமிஷம் போல் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கினா தான் நம்மளுடைய மஷ்ரூம் மசாலாவுக்கு டேஸ்ட் தரும். இந்த எண்ணெயிலே இந்த மஷ்ரூம் எல்லாமே நல்லா வதங்கணும். இது கொஞ்ச நேரம் வதங்க ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. இது வந்து இப்படியாவும் மஷ்ரூமாக எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் மசாலா இங்கே ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். இது வந்து சப்பாத்தி கூட தோசை கூடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.